அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா வாய்ப்புண், அதாவது மவுத் அல்சர். இந்த மவுத் அல்சர் எதனால ஏற்படுது பார்த்தீங்கன்னா, பொதுவாக பல காரணங்களை பிரிக்கலாம். வயிற்றுல புண் இருந்தால் கூட மவுத் அல்சர் ஏற்படும். அதிகமாக ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது கூட இந்த மவுத் அல்சர் ஏற்படலாம். விட்டமின் B12 டிஃபிஷியன்சி இருக்கனாலையும் இல்லை இரும்பு சத்து இல்லாதனாலையும் இந்த மவுத் அல்சர் ஏற்படலாம். அளவுக்கு அதிகமாக இந்த உறக்கம் இல்லாத போதும் இந்த ஹார்மோன் சேஞ்சஸ்னால கூட இந்த மவுத் அல்சர் வரலாம். இந்த மவுத் அல்சர் பார்த்தீங்கன்னா அதோட அறிகுறிகள் எப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பொதுவாக வாய்க்குள்ள அதிகமாக வலி எடுக்கும். ஆனால் நமக்கு அதை நம்ம பார்த்தாலே தெரிஞ்சிடும் மவுத் அல்சர்னா. ஏன்னா நமக்கு அந்த ஒயிட் கலரில் பார்த்தீங்கன்னா ஒரு புண்ணு மாதிரி தெரியும். ஓகேங்களா, ஒரு இன்ஃப்ளமேஷன் ஆன மாதிரி தெரியும். பொதுவாக எச்சி நம்ம முழுங்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மாதிரி மெட்டாலிக் டேஸ்ட் மாதிரி தெரியும். ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா நம்ம வாய்ப்புண் நம்ம சொல்கிறோம். இந்த வாய்ப்புண் எப்படிலாம் குணப்படுத்தலாம்? பொதுவாக வாயில் அந்த புண் வந்தாலே நம்மளால் ஒழுங்காக சாப்பிட முடியாது. ஒரு இடத்துல இல்லைன்னா எல்லா இடத்துலையும் வர வாய்ப்பு இருக்குது. இன்னொரு காரணம் கூட இருக்குது. அப்படின்னா இந்த பல்லு என்னென்னா இந்த நம்ம தோல் மேலே படும்போது, அதாவது நம்ம கண்ணங்கிட்ட நம்ம படும்போது பார்த்தீங்கன்னா, இந்த வாய்ப்புள்ள படும்போது பார்த்தீங்கன்னா இந்த கீறும்போது அந்த புண்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, இந்த வாய்ப்புண்கள் நம்ம எப்படிலாம் குறைக்கலாம்னா, ஏற்கனவே நம்ம அல்சர் பற்றி நம்ம பார்த்தோம். அந்த அல்சரில் சொன்ன அதே விஷயம்தான். எப்படின்னா மணத்தக்காளி கீரையை நம்ம வாரத்துக்கு, அதாவது ஒரு நாளைக்கு 3 டைம் நம்ம சேர்த்துறது மூலம் நம்ம இது குறைக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற வாழைப்பழங்கள் அதிகமாக நம்ம சாப்பிடும்போது நமக்கு இதை குணப்படுத்தலாம். மோர், தயிர், ஓகேவா, இதை பார்த்தீங்கன்னா பொதுவாக நெல்லிக்காய் என்னன்னா நீங்கள் மோரில் கலந்து குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா மவுத் அல்சர் குறைய வாய்ப்பு இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா பச்சை காய்கறிகள் நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு அல்சர் குறைய வாய்ப்பு இருக்குது. முட்டைகோஸ் நீங்கள் சாப்பிடும்போது இந்த அல்சர் குறைய வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா என்னென்ன இதுக்கு நம்ம பக்கலில் அப்படின்னா நம்ம வாயில் பார்த்தீங்கன்னா என்னென்ன நம்ம அப்ளை பண்ணலான்னா, ஓரோபாஸ் சொல்லிட்டு ஒரு ஜெல் இருக்குது. சரிங்களா, அந்த ஜெல்லு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 டைம் நம்ம எந்த இடத்துல புண்ணு இருக்கோ அந்த இடத்துல தடவி வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அல்சர் குறைய வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, இது இல்லாமல் விட்டமின் B12, ரிபோஃப்ளாவின் இது இந்த டேப்லெட்ஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மவுத் அல்சர் நிச்சயமாக குறைய வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, இந்த மவுத் அல்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு நீடிச்சு இருக்காது. ஏற்கனவே இருந்தால் ஒரு வாரத்துக்கு இருக்கலாம். சரிங்களா, இதை சரியாக 2 முதல் 3 நாட்களுக்குள்ள போதும். இது நீங்கள் ஃபுட்டு மட்டும் நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தி வரும்போது உங்களுக்கு நிச்சயமாக குறையும். என்னென்ன ஃபுட்லாம் நம்ம எடுத்துக்கூடாது பார்த்தீங்கன்னா, இனிப்பான ஐட்டம், சுகர் கண்டென்ட் ஐட்டம் எடுத்துக்கூடாது. சரிங்களா, ஏன்னா அந்த இன்ஃப்ளமேஷன் பார்த்தீங்கன்னா ட்ரிகர் பண்ணி விட்டுரும், அதாவது தூண்டி விடும். சரிங்களா, அதனால் அந்த இனிப்பான கண்டென்ட் எடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த ஃப்ரோசன் ஐட்டம்ஸ், நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிற ஐட்டம்ஸ் இருக்கலாம், இல்லை பதப்படுத்தப்பட்ட உணவுகளாக இருக்கலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம தவிர்க்கணும். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த சூடான பொருட்கள், ஓகே, சூடான பொருட்களாக இருக்கட்டும், இந்த காஃபி, டீ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தவிர்க்கணும். குளிர்பானங்கள் தவிர்க்கணும். பீஸா, பர்கர், அதுக்கப்புறம் அந்த சிக்கன் இதெல்லாம் தவிர்க்கணும். சரிங்களா, இந்த மாதிரி தவிர்க்கிறது மூலம் உங்களுக்கு நிச்சயமாக வாய்ப்பு விடுதலை கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமே என நம்புகிறேன். நன்றி.